டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அடிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ நான் ப்ரீவியஸாக வந்து மேஜர் சப்போர்ட் இதுதான் சொல்லிட்டு இதுலேருந்து டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் கொடுத்துருந்துருப்பேன், ஷார்ட்ஸ்லேயுமே கொடுத்துருப்பேன். இப்போ இதில் இன்னும் அடுத்தது இருக்கக்கூடிய டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 26,224. நம்ம வந்து 26,219 அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி குரூப்பில் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போது மார்க்கெட்டு இங்கேருந்து என்ன பண்ண போகுதுன்னா இதுலேருந்து இந்த இடத்துக்கு போய் ஒரு டார்கெட்டை வந்து ரீச் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா. ஸோ வீக்லி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாரத்தோட அதிகப்படியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா 26,228 தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துக்கு மார்க்கெட் போய் தான் ஆகணும். ஆல்ரெடி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் டெயில் வச்சுட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்குங்கிறதுனால இந்த இடத்துக்குலேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிடும். ஸோ வந்து ஒரு பயம் பதற்றம் இல்லாமல் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னா அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறத வச்சு நம்மளே ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவில் என்ன டேட்டா வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 3,84,000 3,74,000 பையர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. அந்த பையர்ஸ் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஸ்கேனில் 3,74,000 பையர்ஸ் வந்திருக்காங்க. இது நான் 5 மினிட்ஸ்லேயே நான் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். 5 மினிட்ஸில் மாற்றுறேன். ஓகே, இப்போது இந்த இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேண்டில்லே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் சைஸ் கொஞ்சம் மாற்றிடுறேன். எப்போதும் டிபிஓ சைஸ் வந்து ஒரு 550 தான் வைப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் மார்னிங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்கனாக்கா பையரோட ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குது. 70,000, 50,000, 73,000, 14,000, 45,000 சொல்லிட்டு இந்த இடத்துல அதிகப்படியான பையர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க. செல்லர்ஸும் ஈக்குவலாக வராங்க. வந்ததுக்கப்புறமும் இது அக்செப்டன்ஸ் கீழே ஆகுதா இல்லை மேலே ஆகுதான்னு பார்க்குறோம். மார்க்கெட்டு பை சைடு மேலே ஆகிடுச்சு. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் அதிகமாக விழுந்திருக்கு. 42,000 லாட்டு, 17,000 லாட்டு, 68,000 லாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக விழுந்திருக்கு. விழும்போது மார்க்கெட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 82,000 செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பொசிஷனை இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுலாம் மார்க்கெட்டோட அக்குமுலேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முழுசாக ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்கொயர் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு பை சைடுக்கு ஒரு பெரிய மொமெண்டத்தை கொடுத்துரும். ஸோ டார்கெட் நம்ம என்ன பார்த்தோம்னா 26,224, நான் 219 அப்படிங்கிற மாதிரி நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த குரூப்பில் சொன்னதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த குரூப்லேயுமே சரி மார்க்கெட்டை சி ஹோல்டு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஸோ ஹோல்டு பண்ணலான்னு சொல்லியிருக்கேன், பண்ணலாம். சி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் ஹோல்டு பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கேப் அப் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு கால் சர்வே கொடுத்தோம். இது நம்மளோட ப்ரீமியம் குரூப்பு. ஸோ இதில் வந்து ஃப்ரீ குரூப்பு ஓகேங்களா. ஸோ இப்போயே பை பண்ணலான்னு சொல்லிட்டு 26,000 கால் ஆப்ஷன் வந்து 151 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ டார்கெட் வந்து 172 ட்ரிகர் ஆகிருக்கு. 151 ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டு இப்போ வந்து ஒரு சைட்வேஸில் நின்றுட்டு மார்க்கெட் சி பீரியட் பிரேக் ஆகும்போது என்ட்ரி எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். திருப்பி அடுத்த என்ட்ரி. ஸோ அடுத்த லாட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கேப் அப் சைட்வேஸில் இருக்குது இப்போ மார்க்கெட்டு. ஸோ வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து பட் ஓவராலாக டார்கெட் எங்கே போகுது அப்படின்னாக்கா நமக்கு அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன சொல்லுதுன்னா 26,224 இந்த டார்கெட் வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக போயிடும் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் போயிடும். இந்த டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஏதாச்சும் ஒரு அந்த எந்தெந்த பீரியடில் அடிக்கும் அப்படின்னாக்கா 10:45 அந்த 10:15 10:45 நமக்கு அந்த இடத்துல இதோட இந்த டேயோட ஹைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர் பீரியடோட ஹை அதை பிரேக் அவுட் ஆகும்போது இந்த சி பீரியடே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் சி பீரியட் அடிக்கலை அப்படின்னாக்கா ஜே பீரியட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அந்த ஜே பீரியட் என்ன அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் அதாவது ஒரு 12 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய பீரியட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியட் அடிக்கலாம். இல்லைனா எஃப் பீரியட் மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டத்தை உருவாக்கும். ஸோ இது மாதிரி பீரியட் மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் அந்த ஒரு பை சைடுக்கு பெரிய ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர மற்ற எல்லா பீரியடையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது நமக்கு சைட்வேஸில் போய்டும். ஸோ டைம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோமே தவிர ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற வால்யூமை ஜஸ்ட் நம்ம ஆர்டர் ஃப்ளோவை ஒரு என்ட்ரி பார்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இங்கே இது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. இது ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆனது அந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகி மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சு. சி பீரியடு மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 26,224 அப்படிங்கிறது
மார்க்கெட்டில் கண்டிப்பாக டார்கெட் அடிக்கும். 100% மார்க்கெட் டார்கெட் அடிக்க போகுது. ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேறு என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த 152.24 இருக்கிறது, இந்த 172 டார்கெட் இன்றைக்கி ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு 80% ரீச் ஆகும், 90% அப்படிலாம் கிடையாது. இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 10:32 ஆகுது, 22ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி இந்த டார்கெட் 172 இந்த டார்கெட் வந்து அடிக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் உள்ளார இருக்கிறது மேஜரான பையர்ஸ் தான் உள்ளார இருக்காங்க. பையர்ஸ் உள்ளார வந்து ஏபிசி பீரியடை அக்செப்டன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு இதை போய் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எடுக்கிறதோட ரீசன் பார்த்தீங்கன்னா முழுக்க மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் நான் எடுக்கிறேன். அதில் பையரோட ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நான் எடுக்கிறேங்கிறதுனால இந்த டார்கெட்டை வந்து கண்டிப்பாக அடிக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த குரூப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீயாக உங்களுக்கு ஜஸ்ட் அனலைசிஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை கோர்ஸாக வேணும், இல்லை மென்டார்ஷிப்பாக வேணும் அப்படின்னாக்கா ஈவினிங் ஒரு 8 o'clockலேருந்து 9 o'clock அப்படிங்கிற மாதிரி கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணதுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைனலாக நம்மளோட டார்கெட்டும் ஹிட் ஆனிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரெடிக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.